Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா கேக் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த வெனிலா கேக் செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல இன்னைக்கு நம்ம இந்த வெனிலா கேக் செய்யறதுக்காக 4 எக் எடுத்துருக்கோம். அந்த 4 எக்கோட வெள்ளை கருவை தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம். அதே போல் எல்லோ கருவையும் தனியாக உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ கருவை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ முட்டையோட வெள்ளை கருவை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிளெண்டர் வச்சு இது போல் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு சுகர் எடுத்துருக்கோம். அதை முழுசாக சேர்க்காம பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா சுகரையும் சேர்க்கக்கூடாது. 2 டைமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சுகரை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை 30 செகண்டுக்கு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 30 செகண்டுக்கு அப்புறமா மீதி பாதி உள்ள எல்லா சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஸ்டிப்பான பீக் வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்டிப்பான பீக் வந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடியே பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த எல்லோ கருவை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை 30 செகண்டுக்கு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இன்றைக்கி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு உள்ளது. இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மாவு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 40 ml அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். இது சன்ஃப்ளவர் குக்கிங் ஆயில். அதே போல் 40 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேக் மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை கொஞ்சமாக அள்ளி நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் பால் இருக்கு இல்லையா அதில் போட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவில் இது போல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. அதிக நேரம் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது மெதுவாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். இப்போ கேக் டின் எடுத்துருக்கோம். அந்த கேக் டின்னில் பட்டர் ஷீட்டெல்லாம் இது போல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கேக்கு மாவை இது போல் ஊற்றிக்கலாம். கேக்கு மாவை ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் சுற்றிரும் நல்லா இது போல் சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வெடித்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் அது மாதிரி நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நம்ம கேக்கை ஓவனில் பேக் பண்ண போகிறதில்ல, கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கேக் மாவை கடாய்க்குள்ளே வச்சுட்டு இது போல் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். அதாவது 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் போதும். நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அமுல் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 250 ml உள்ளது. அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் விஸ்க் அல்லது மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா இது போல் பீட் பண்ணதுக்கப்புறமா
கொஞ்சமாக பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு உள்ளது. நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஸ்டிப்பான பீக் வரணும், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். அதாவது இந்த பிளெண்டரில் வந்து இது போல் பீட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா கீழேயே விழக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா லேஸாக இருக்கணும் க்ரீமு. அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து க்ரீமை பீட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 hour போல் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் வந்து நல்லா கூல் ஆயிருச்சு. கூலானதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம்லாம் மேலே வந்து வச்சு அப்ளை பண்ணணும், இல்லைனா வந்து க்ரீம்லாம் உருக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட கேக் எல்லாமே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்பை வந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த க்ரீமை சேர்த்துட்டு இது போல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் நம்ம 3 லேயரும் வச்சுக்கலாம். இப்போ கேக்கு மேலே எல்லாமே க்ரீமை வந்து நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது போல் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. மேலே வந்து இது போல் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கலராக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இது போல் தூவி விட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா டிசைனாகவும் இருக்கும். சைடில் கூட இது போல் ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட வெண்ணிலா கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, குறைவான பொருள் இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே இது போல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வெண்ணிலா கேக் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.